ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 5 யூனிட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோங்க. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வரை நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து லேர்னிங்கான பிடிஎஃப் வரை நம்ம வந்து கொடுத்துட்டோம். இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தராமல் இருக்கு. அது மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனாமிக்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், விஓ எக்ஸாம் மூணுத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு யூனிட் தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஊக்கமும் குழு இயக்கவியலும் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் போல தான் வந்து இருக்கும். ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் போல தான் வந்து இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்க. ஊக்குவித்தல் எனும் வார்த்தை மூவர் அல்லது மோட்டம் எனும் டேஷ் சொல்லிலிருந்து தோன்றியது. ஸோ ஊக்குவித்தல் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மூவர் அல்லது மோட்டம் அப்படின்ற எந்த சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்றது தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, லத்தீன் சொல்லிலிருந்து தோன்றியது. என்ன சொல்லிலிருந்து தோன்றியதுங்க? லத்தீன் எனும் சொல்லிலிருந்து தான் வந்து பார்த்தா, ஒரு லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டம் மூவர் அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கும். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அசைவு அப்படி இல்லைன்னா வந்து இயக்கம் அப்படின்னா வந்து நகர்தல் அப்படின்ற அந்த மீனிங்ல தான் வந்து ஆகும். ஒரு இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், மூவ் பண்ணி இன்னொரு வேலைக்கு போகிறோம், அதுதான் நம்ம ஊக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப லத்தீன் சொல்லிலிருந்து அது வந்து உருவானது. அடுத்து, ஊக்கம் என்பது கற்றல் திறன்களை தூண்டுவதற்கும் செயல்படுத்தவும் ஒன்று அல்லது பல விளைவுகளை உருவாக்குவதும் என கூறியவர். இங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஊக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்றல் திறனை வந்து என்ன பண்ணணும், தூண்டணும், அதே நேரத்துல செயல்படுத்தணும் அல்லது பல விளைவுகளை உருவாக்கணும். அது மூலமா என்ன பண்ணணும், பல விளைவுகள் வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கணும். அப்படி எதெல்லாம் இருக்குதோ அதுதான் வந்து ஊக்கம் அப்படின்ற விஷயத்த வந்து யார் சொல்றாரு அப்படின்னா அட்கின்சன். யாருங்க? அட்கின்சன் தான் வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? பல திறன்களை வந்து தூண்டி விடணும் அப்படின்னு சொல்றாரு. பல திறன்களை தூண்டி விட்டு அது மூலமா பல விளைவுகளை உருவாக்கணும்னு சொல்றாரு. அப்ப அப்படி கூறியவர் வந்து அட்கின்சன். அப்படி எது இருக்குதோ அதுதான் வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. உயிரிகள் இலக்கை அடைய, ஒரு குறிப்பிட்ட உயிரா இருக்கட்டும், ஒரு இலக்கை அடையறதுக்காக மேற்கொள்ள செய்யும் போக்கு ஊக்குவித்தல் ஆகும். ஒரு இலக்கை வச்சிடறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இந்த எக்ஸாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், அதை நோக்கி நம்ம என்ன பண்றோம், செயல்படுறோம். அப்படி ஒரு உயிர்கள் வந்து இலக்கை அடையறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு போக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா சூப்பர் டால்மன் அப்படின்றவர் வந்து சொல்றாருங்க. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். டால்மன் தான் சொல்றாரு. அப்போ ஒரு இலக்கை அடையறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு தான் வந்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டால்மன் சொல்றாரு. ஃபோர்த் கொஸ்டின். ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல். ஸோ ஊக்குவித்தல் அதாவது மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்டினியூ ப்ராசஸ், ஒரு தொடர் செயல், முடிவுறாதது, இதுக்கு முடிவே கிடையாதுங்க. மாறக்கூடியது மற்றும் கடினமானது, இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. மாறக்கூடியது மற்றும் கடினமானது என கூறியவர். சூப்பர். யார் இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்ற சொல்றாருங்க. மாசா சொல்லிக்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? ஒரு தொடர் செயல், முடிவுறாதது, மாறக்கூடியது, கடினமானது. ஸோ ஊக்குவித்தல் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் வந்து தொடரக்கூடியதுங்க. அதுக்கு முடிவே கிடையாது. சாகுறவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊக்குவித்தல் தான் இருக்கும். ஆனா மாறக்கூடியதா வந்து இருக்கும். ஒரு விஷயத்துக்கு ஏற்றாலே அந்த ஊக்குவித்தல் வந்து மாறக்கூடியதா இருக்கும். அதை ஃபாலோ பண்றதும் கடினமானதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கோ அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த 5வது கேள்வி. ஊக்கம் கற்றலுக்கு ஒருவித அடிப்படையாகும். ஊக்கம் வந்து பார்த்தோன்னா கற்றலுக்கு ஒருவித அடிப்படையாகும். ஊக்கம் கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குகிறது என்றும் கூறியவர். பாருங்க, ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். கற்றலுக்கு ஒருவித அடிப்படை வந்து ஊக்கம் தான், கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குவதும் ஊக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஊக்கத்தை பற்றி அந்த அடிப்படையா வந்து கூறியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குரோ மற்றும் குரோ. சீதாங்க இதுக்கான ஆன்சர். குரோ மற்றும் குரோ அப்படின்றவங்க தான் வந்து இந்த கூற்ற சொல்றாங்க. ஊக்கம் வந்து கற்றலுக்கு ஒரு வித அடிப்படையா இருக்கக்கூடியது, கற்றல்ல வந்து ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வெரி இம்பார்ட்டன்டா வந்து குரோ மற்றும் குரோ இவங்களோட கூற்றுகள் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ கற்றலுக்கு அடிப்படையானது, கற்றல்ல ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியதுன்னா அது ஊக்குவித்தல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6வது கேள்வி. ஊக்கம் என்பது தூண்டுதல் மற்றும் பழக்க வழக்கங்களை நேர்நடத்தி செல்லுதல் என கூறியவர். ஸோ ஊக்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலா இருக்கட்டும், ஒரு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், உங்களோட டெய்லி ஹாபிட்ஸா இருக்கட்டும், அது என்ன பண்ணணும், கரெக்டா அதை வழிமாறாம ஒரு நேர்நடத்தி செல்லக்கூடியதா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா டிவேரஸ் அப்படின்றவர் வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? அப்ப நேர்நடத்தி செல்லுதல் அப்படின்னா யார் சொல்றாரு? டிவேரஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஏ.
அடுத்து 7வது கேள்வி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துதலின் செயல்நிலைகளை உருவாக்கியவர் யார்? ஸோ குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தல், ஃபங்க்ஷன் ஆஃப் மோட்டிவேஷன், குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து ஊக்கப்படுத்துதல் வந்து நடைபெறுது அப்படின்னா அந்த செயல்பாடுகளை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? டிசெக்கோ. பி தாங்க இதுக்கான ஆன்சர். டிசெக்கோ அப்படின்றவர் தான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவல் நிலை செயல், எதிர்பார்ப்பு செயல், ஊக்கப்பரிப்பு பரிசீலிக்கும் செயல், கட்டுப்பாட்டு செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? 4 செயல்பாடுகளை வந்து இதை பிரிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ டிசெக்கோ அப்படின்றவர் தான் குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துதலோட செயல்நிலையை வந்து என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. 8வது கேள்வி, முதல்நிலை ஊக்கிகளுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஊக்கிகள், ஸோ அந்த மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல்நிலை பிரைமரி மோட்டிவ்ஸ், ஓகேங்களா? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மோட்டிவ்ஸ், அதாவது சோசியாலஜிட்டிக் மோட்டிவ்ஸ் சொல்றாங்க. பிரைமரி மோட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பயாலஜிக்கும் அண்ட் சோசியாலஜிக்குன்றப்ப ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும். அப்போ முதல்நிலை ஊக்கிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடன் தொடர்பற்றது எது? பிறக்கும் போதே தோன்றுகிறது. ஆமாங்க, முதல்நிலை ஊக்கிகளை பொறுத்தவரையிலும் இது பயாலஜிக்கல் மோட்டிவ் அப்படின்றதுனால ஒரு பிறக்கும் போதே வந்து தோன்றக்கூடியதா வந்து இருக்கு. மனிதனிடம் மட்டுமே காணப்படும். தவறுங்க. ஏன்னா 2ஆம் நிலை ஊக்கிகளான சோசியாலஜிக் மோட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட மட்டும்தான் வந்து காணப்படும். ஸோ அந்த பிரைமரி மோட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகிட்டமே வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். ஏன்னா இந்த சமூகம் சார்ந்த ஊக்கிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் சமூகமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால அவனுக்கு தேவைப்படக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா பிரைமரி ஊக்கிகளை பொறுத்தவரைக்கும் எல்லா விலங்குகளுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். அதனால 2வது கூற்று இங்க தவறா இருக்கு. இது உடலியல் சார்ந்தது. பசி, தாகம், பாலுணர்வு, தூக்கம், ஓய்வு, இது எல்லாமே முதல்நிலை ஊக்கிகள்ல வரக்கூடியது. ஏன்னா இது அனைத்து உயிர்களிலும் காணப்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து 9வது கேள்வி, ஏதோ ஒரு ஊக்கி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ங்குது. ஏதோ ஒரு ஊக்கி அனைத்து கற்றல் நிலைகளிலும் இருத்தல் இன்றியமையாதது என கூறியவர். பாருங்க, ஏதோ ஒரு வகையில ஊக்கி என்ன பண்ணணுமா? அனைத்து வகையான ஒரு கற்றல் நிலையிலையும் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்றாருங்க. ஓகேங்களா? என கூறியவர். சூப்பர். யாருங்க? கெல்லி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கில்லி மாதிரி சொல்லிக்கிறாரு பாருங்க. ஏதோ ஒரு ஊக்கி எல்லா வகையான கற்றல் நிலை, எந்த வகையான கற்றல் நிலை இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ஊக்கி இருந்துச்சுன்னா அவன் நல்லா கத்துப்பான். அப்ப எல்லா வகையான கற்றல் நிலைகளிலும் ஒரு ஊக்கி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா கெல்லி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு? குறிப்பிடுறாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி, இது ரொம்ப, உளவியல் அறிமுகம் என்னும் நூல் யாருடையது? உளவியல் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜி எனும் நூல் யாருடையது? சூப்பர். யாருன்னு பாத்தீங்கன்னா மார்கன் மற்றும் கிங். சி தாங்க இதுக்கான ஆன்சர். இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜி, உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற நூல் வந்து யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கன் மற்றும் கிங் தான். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அதுல ஊக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஊக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்து காணப்படக்கூடியது. இது வந்து என்ன பண்ணும்? நம்மளோட செயலுக்கும் அது தொடர்பு இல்லாம வந்து ஒரு தனித்து காணப்படக்கூடியதான் வந்து ஊக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க வந்து தன்னோட உளவியல் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜி புக்ல வந்து மார்கன் மற்றும் கிங் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிடுறேன். ஊக்குவித்தல் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்து உருவாயிருக்கும். ஊக்கம் என்பது கற்றல் திறன்களை தூண்டுவதற்கும் செயல்படுத்தவும் அல்லது பல விளைவுகளை உருவாக்குவதும். ஓகேங்களா? பல விளைவுகள் என்ன பண்ணக்கூடியதா இருக்கும்? உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து அட்கின்சன். ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கை அடைய மேற்கொள்ள செய்ய போக்கு தான். ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதை அடையறதுக்காக செய்யக்கூடிய போக்கு தான் வந்து ஊக்குவித்தல் சொன்னவர் வந்து டால்மேன். ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல், முடிவராதது, மாறக்கூடியது, கடினமானது. ரொம்ப முக்கியமான கூற்று இது. மாஸ்கோ அவர்கள் தான் வந்து இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. ஊக்கம் கற்றலுக்கு ஒரு வித அடிப்படையாகும் என்றும் கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குகிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுங்க. குரோ மற்றும் குரோ அப்படின்றவங்க தான் அந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாங்க. ஊக்கம் என்பது பழக்க வழக்கங்களை நேர்நடத்தி செல்லுதல். இந்த நேர்நடத்தி அப்படின்ற வேர்டு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்நடத்தி செல்லுதல் அப்படின்ற கூற்றை யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா டெரவர்ஸ் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாரு. அடுத்து, குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துதலின் செயல்நிலைகளை உருவாக்கியவர். குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? ஊக்கப்படுத்துதலோட செயல்நிலைகள் வந்து என்ன பண்ணிருப்பார்? 4 செயல்நிலைகள் வந்து உருவாக்கியிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டிசாக்கோ அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. முதல்நிலை ஊக்கிகளுடன் தொடர்பற்றது எது அப்படின்னா இது அனைத்து உயிர்களிடம் காணப்படக்கூடியதா வரணும். மனிதனிடம் மட்டும் காணப்படக்கூடியதுன்றது வந்து தவறு. ஏதோ ஒரு ஊக்கி அனைத்து கற்றல் நிலைகளிலும் இருத்தல் இன்றியமையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏதோ ஒரு ஊக்கி அனைத்து வகை கற்றல் நிலைகளிலும் எப்போது இருக்கணும்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கெல்லி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா மார்கன் மற்றும் கிங் அப்படின்றவங்க தான் வந்து உளவியல் ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு சைக்காலஜி அப்படின்ற நூல். ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஏன்னா மக்டூக்கலின் இயல்பொக்க கொள்கையை பத்தி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இயல்பொக்க கொள்கை வந்து மக்டூக்கல் அவர்கள் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. இன்னும் சொல்லணும்னா மக்டூக்கல் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதுல மக்டூக்கலின் இயல்பொக்க கொள்கை எந்த கோட்பாட்டை அடிப்படையா வைத்து வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன்.
4வது ஆப்ஷன் நான் இவற்றில் எதுவும் இல்லை கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்றத நீங்க வந்து ஆன்சரா சொல்லுங்க. இல்ல இது 3 ஆப்ஷனுமே இல்லையா அப்படின்றதையும் நீங்க டி ஆப்ஷனா இருந்தா டி சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கான அடிப்படை என்ன அப்படின்றத விளக்கத்தோட உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடைய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.